பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை பிசிஓடி, நீர்க்கட்டி, அந்த பீரியட்ஸ் சமயத்துல அவங்க ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறாங்க. 17 வருஷமா நான் திருமூலரை வந்து ரொம்ப படிச்சிருக்கேன். அவரோட சக்ராஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அதுக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்கரங்கள் நல்லா இயங்குச்சுன்னாவே அது ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்ப அந்த கர்ப்பப்பைக்கும் பிறப்புறுப்புக்கும் இடையில கொண்டு போய் அந்த பிளாஸ்டிக்கையும் கெமிக்கலையும் வைக்கிறாங்க குழந்தைங்க. அதனாலதான் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இவ்வளவு ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. மகப்பேறு மருத்துவமனைக்கு நம்ம போகலாம், செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்குள்ளார நம்ம போகக்கூடாதுங்கிறத நான் படிச்சதுனால அது ரிலேட்டடாவே ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு பெற்ற டாக்டரோட கைகோர்த்தேன். அதுக்குண்டான லேயர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி சானிட்டரி நப்கின் வந்து பெண்களுக்கு கொடுக்குறேன். 10,000 பெண்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். பல லட்சக்கணக்கான பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை ரிலேட்டடா இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் ஆகிருக்கு. இதனால இந்த தொழில் வாய்ப்பு, இந்த ஆரோக்கியம் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால ஒரு ஆச்சாரியரா இருந்து அந்த சக்ராஸ் கிளாஸும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அப்ப தமிழ்நாடு அரசு வந்து, நான் யூனிவர்சிட்டியில போய் படிக்கல, தமிழ் மீடியம் 10ஆம் வகுப்பு 15 வயசுல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனா MBA படிக்கிற பாடத்திட்டத்துல 2 பக்கம் என்னோட கதையை பாடமா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. இதுல யூஎன்ல வந்து இன்வைட் பண்ணி இதை பத்தி பேச சொன்னாங்க. நான் அதையும் போய் பேசிட்டு வந்தேங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல உங்களோட இதை பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். செயல் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.